வீட்டோட கதவு தப்பித் தவறி கூட இப்படி மட்டும் இருக்கக்கூடாது. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், மன அழுத்தம், பண பிரச்சனைகள், செவ்வாய் தோஷம், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மாமியார் மருமகள் பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள் விலக, ஜனவசியம் உண்டாக, பணவரவு உண்டாக, வியாபாரம் செழிக்க, காதல் விவகாரம் கைகூட, கடன் தொல்லை விலக, நீங்க வீடியோல தெரிகின்ற இந்த கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு பண்டிட் பவன் நம்பூதிரி மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம். இந்த பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள் எதிர்காலத்துல அப்படியே நடக்கக்கூடியதை அப்படியே துல்லியமாக கணித்து சொல்கிறார். அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்க தீர்வு காணலாம். சிலர்லாம் பாருங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, ஆனா சம்பாதிச்ச பணம் ஏதாவது ஒரு வழியில விரைய செலவு ஆகிக்கிட்டே இருக்கும். சில வீடுகளில் பாருங்க, தொடர் பிரச்சனைகள், ஏதாவது சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா அதுல ஒரு தடங்கல், கடன் தொல்லைகள், இது மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறு தான், அதுவும் அந்த நிலைவாசல்ல கதவுல நம்ம செய்யக்கூடிய தவறுனால தான் அப்படி ஆகுது. நிறைய பேர் கமெண்ட்ல என் வீடு லட்சுமி கடாட்சமா இருக்கணும், எனக்கு பணவரவு வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், நகை சேருவதற்கு என்ன பண்ணணும், அடமானம் வச்ச நகையை நம்ம மீட்கிறதுக்கு என்ன பண்ணணும், மீட்கவே முடியலையே, வச்ச நகையை திருப்ப முடியலையே அப்படின்னெல்லாம் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. சில பேர் வாடகை வீட்டில் இருந்தேன், அப்போ நிம்மதியாக இருந்தேன், ஆனால் சொந்த வீடு கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு வந்தா இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் எல்லா பிரச்சனையும் லைன் கட்டிக்கிட்டு நிற்கிது அப்படிம்பாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதவுலையும் நிலை வாசல்லையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறுகள்னால தான் நம்ம வீட்டில் தொடர்ந்து கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. முன்னோர்கள் சொல்லி இருக்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இந்த சின்ன சின்ன தவறுகள் நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் வச்சு பாருங்க. அந்த தவறுகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் திருத்திக்குங்க. இந்த நிலைவாசல் அப்படிங்கிறது தலைவாசல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த தலைவாசல்ல நம்ம சரியா முறைப்படி செஞ்சோம், பூஜை செஞ்சோம், அதுல செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செய்யாம இருந்தோம் அப்படின்னா இந்த தலைவாசல் நம்ம தலையை காக்கும். சில பேர் வீட்டை விட்டு வெளியில போறப்ப அந்த தலைவாசல்ல பாருங்க கால் தடுக்கும். கால் தடுக்குனதும் என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போவதை அது உணர்த்துது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலைவாசல்ல தானே சொல்லுவாங்க, குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் குடியிருக்கும் அப்படிம்பாங்க. அந்த தெய்வம் நமக்கு சொல்லுது, நீ வெளியில உடனே போகாத, கொஞ்ச நேரம் உட்காரு, வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் போன்னு சொல்லுது. அதனால முன்னோர்கள் சொன்னாங்க, செத்த நேரம் தலைவாசல்ல கால் தடுக்குச்சு அப்படின்னா உட்கார்ந்து இருந்துட்டு போம்பாங்க. அந்த தலைவாசலுக்கு தான் அவ்வளவு முக்கியத்துவம் தர்றாங்க. தலைவாசல் பூஜை செஞ்சா தலையை காக்குங்கிறது சும்மா வெறும் இதெல்லாம் சொல்லலை, அது உண்மை. அதனால இவ்வளவு சக்தி வாய்ந்த அற்புதம் வாய்ந்த இந்த தலைவாசலை நம்ம நிலவாசல் வைக்கிறதுக்கு தானே பூஜையெல்லாம் பண்ணி அந்த முதல்ல வீடு கட்டுறப்ப அந்த பூஜை எல்லாம் செஞ்சு அந்த நிலவாசலை வைக்கிறோம். அப்போ அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த தலைவாசலை நிலைவாசலை நம்ம சரியான முறைப்படி நம்ம அதை பூஜை செய்யணும், அதை மதித்து நம்ம வணங்கணும். அந்த நிலைவாசல்ல நம்ம செய்யக்கூடாத தவறுகள் இருக்கு, அது என்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வீடெல்லாம் அலங்காரமாக இருக்கணும், அப்படியே பார்க்க மங்களகரமாக இருக்கணும்னு செய்யக்கூடாத செயல்களெல்லாம் செய்வாங்க. பார்க்க நம்ம வீடு பிரம்மாண்டமாக இருக்கணும்னா வீடு கட்டுனதும் நமக்கு அந்த வீட்டை நம்ம பார்க்குறவங்க அப்படியே ஆஹா எப்படி வீடு கட்டியிருக்கான் பாரு அப்படின்னு நினைக்கணும்னு சில தவறுகளெல்லாம் நம்ம செய்கிறோம். நம்ம ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, ஆனால் செய்யறதுல தான் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுது. அது என்ன அப்படின்னா, நமக்கு பிடித்த சாமியெல்லாம், அதாவது மகாலட்சுமி, கஜலட்சுமி, விநாயகர், பெருமாள், இது மாதிரி சாமி படங்கள் எல்லாம் கொண்டாந்து அந்த கதவுல மாட்டுவோம். அந்த கதவுல மாட்டும்போது அந்த கதவு ஆடும். அப்படி ஆடக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அந்த கதவுல வச்சு ஆடும்போது நம்ம வீட்டில் நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் வச்சிருக்காங்களே, சாமி படத்தெல்லாம் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த காலத்துல வச்சிருப்பாங்க, கவனிச்சு பாருங்க. நிலவாசலுக்கு மேல உத்தரத்துல அந்த இடத்துல கஜலட்சுமி படத்தை மட்டும்தான் அதை பதிச்சிருப்பாங்க, மற்றபடி எதையும் வைக்க மாட்டாங்க.
ஆனா நீங்க கதவுல வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்வஸ்திக்கு, ஓம் இது போன்ற சின்னங்கள வந்து வைக்கலாம். இத வீட்ல நம்ம அந்த கதவுல ஒட்டி வைக்கிறப்ப நல்ல அதிர்ஷ்டம் வரும், நேர்மறை சக்தி வரும். நீங்க டெய்லி 48 நாளைக்கு இந்த ஸ்வஸ்திக்கு, ஓம் சின்னம் இதெல்லாம் வச்சு கதவுக்கு முறைப்படி பூஜை செஞ்சு பாருங்க. 48வது நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வீட்ல நல்ல ஒரு மாற்றம் தெரியும், அதிசயம் நடக்கும். அது உங்களுக்கு கதவுல இன்னும் வேற வேற ஏதாவது வைக்கணும் அப்படின்னா, மயில், அன்னப்பறவை, பசுமாடு, யானை இது போன்ற அலங்கார பொருட்களை வந்து வைக்கலாம். நம்ம வீடை வந்து அலங்காரமா, ஆடம்பரமா காட்டணும்னு நினைக்கிறது தவறில்ல. அந்த நிலவாசல்ல வைக்கக்கூடாதுன்னு சொன்ன பொருட்களை நம்ம வைக்கக்கூடாது. சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து சாமி படத்தெல்லாம் மாட்டியிருக்காங்க, அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, கதவுலையே அப்படியே பதிச்சு அந்த உட்டு கதவுலையே எல்லாமே இருக்கு, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க அப்படிம்பீங்க. சில பேருக்கு சில இது வந்து ராசியா இருக்கும், சில பேருக்கு சில இது ராசி இல்லை. இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் தான் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறப்ப முதல்ல நிலவாசல்ல நம்ம என்ன தவறு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத கவனிங்க. இந்த நிலவாசல்ல அந்த தெய்வங்கள்லாம் அந்த கதவுல வந்து மாட்டியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க முதல்ல எடுத்துருங்க. நிலவாசலுக்கு அதே மாதிரி செவ்வாய், வெள்ளிக்கிழமை சாம்பிராணி காட்டுறீங்கன்னா அந்த சாம்பிராணியை வந்து முதல்ல அந்த நிலவாசலுக்கு காட்டிட்டு அதற்கப்புறமா உள்ள வந்து தெய்வத்துக்கு காட்டுங்க. வெளியே இருந்து சாமியை வந்து உள்ள கூட்டிட்டு வர்ற மாதிரி. அதே போல செவ்வாய், வெள்ளிக்கிழமை மறக்காம மஞ்சள் குங்குமம் அந்த நிலவாசலுக்கு வைக்கிங்க. இந்த குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் அந்த நிலவாசல்ல குடியிருக்கிறதுனால அந்த தெய்வங்களுக்கு முதல்ல நம்ம மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ள வந்து சாமிக்கு சாம்பிராணி போடுங்க. அதே மாதிரி இந்த நிலவாசல்ல நின்றுக்கிட்டு காசு கொடுக்கறது, இந்த பக்கம் இருந்துட்டு அந்த பக்கம் கொடுக்குறவங்கது அதை செய்யாதீங்க. தலை சீவுவது அதை செய்யாதீங்க. அதே மாதிரி தலையை வச்சு படுப்பாங்க சில பேர்லாம், அது மாதிரி நிலவாசல்ல தலையை வச்சு படுக்காதீங்க. மாவிளை தோரணம்லாம் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாவிளை தோரணம் ரொம்ப காஞ்சி போச்சு, 1 மாசம் ஆகியும் அப்படியே இருக்குன்னா அதை வந்து அப்புறப்படுத்திடுங்க. ஆனால் மாவிளை தோரணம் கட்டுனீங்க அப்படின்னா கண் திருஷ்டி, தீய சக்தினால வரக்கூடிய எதிர்மறை ஆற்றல் இதெல்லாம் விளக்கும். அந்த மாவிளை தோரணம் வாரம் கட்டலாம். முடியாது அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு ஒருத்தருக்கையாவது நம்ம மாவிளை தோரணம் கட்டுனா வீட்டுக்கு அவ்வளவு நல்லது. அதே போல இந்த மாவிளை தோரணம் கட்டுவதற்கு அந்த நிலவாசல் கதவுல வந்து நம்ம ஆணி அடிக்கவே கூடாது. அந்த செவுருல வந்து ஆணி அடிச்சு அதுல தான் வந்து நம்ம மாவிளை தோரணம் கட்டணும். அதே போல வீட்டோட நிலவாசலுக்கு பக்கத்துல செருப்பை கழட்டி விடுறது, அதுக்கு பக்கத்துல செருப்பு ஸ்டாண்டு வைக்கிறது, இதெல்லாம் தப்பி தவறி கூட வைக்காதீங்க. இந்த செருப்பு ஸ்டாண்டு கூட நிலவாசலுக்கு பக்கத்துல வைக்காம கொஞ்சம் தள்ளி வச்சாலும் நம்ம இரும்புல இல்லாம மரக்கட்டையாலான செருப்பு ஸ்டாண்டை வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த நிலவாசல் வந்து எப்பவும் துர்நாற்றம் வீசவே கூடாது. அந்த இடத்துல ஒரு நல்ல மனம் வீசுவது போல நம்ம பார்த்துக்கணும். பச்சை கற்பூரம் துளி போட்டு பன்னீர் கொஞ்சம் கலந்து அந்த மஞ்சள் கொஞ்சம் கலந்து அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து நிலவாசல் கதவுல செவ்வாய், வெள்ளி அப்படியே தெளிச்சு விட்டு அதை வந்து தொடச்சி விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து பச்சை கற்பூரம் போட்டு துளசி போட்டு அதுல தண்ணியை நிரப்பி வைங்க. அதுல ஒரு 5 ரூபாய் நாணயத்தை போட்டு அந்த நிலவாசலுக்கு அருக வைக்கிறப்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி செய்யறப்ப லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்க்கும். இதை பின்பற்றி பாருங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறுகளை சின்ன சின்ன தவறுதானேன்னு அலட்சியமா இருக்காதீங்க. மீண்டும் அடுத்த காணொளியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.